வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்க ஊரு சுத்திரம் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சந்திர கிரகணத்தின் போது கோயில்கள் ஏன் மூடப்படுதுன்னு பார்க்க போறோம். இயற்கையாக நடக்கிற வானியல் நிகழ்வுகளில் கிரகணமும் ஒன்று. இதுல சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்னு 2 வகை இருக்கு. இந்த கிரகணங்கள் நடக்கும்போது அது மனுஷங்க வாழ்க்கையில மாற்றங்களையும் தாக்கங்களையும் கொண்டு வரும்னு சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வர்ற செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திர கிரகணம் நடக்க போகுது. ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 தொடங்கி 1:26 வரைக்கும் இந்த கிரகணம் இருக்கும். கிரகண நேரங்கள்ல கோயில்களை மூடிடுவாங்க. ஆனா இதுக்கு சரியான காரணம் பலருக்கும் தெரியாது இல்லையா? சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா? கிரகண நேரங்கள்ல தீய சக்திகளோட பலம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு, அதனாலதான் கோயில்களை அடைச்சிட்டு வராங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்லைங்க. கிரகண காலங்கள்ல கோயில்கள் அடைக்கப்பட்டிருக்குமே தவிர உள்ளுக்குள்ள பூஜைகளும் வழிபாடுகளும் நடந்துகிட்டே தான் இருக்கும். உதாரணமா திருவண்ணாமலை மாதிரி கோயில்கள்ல கிரகண காலங்கள்ல தீர்த்தவாரி நடக்கும், விசேஷ பூஜைகளும் நடக்கும். இந்த மாதிரி கிரகண காலங்கள்ல நடக்கிற பூஜைய உபராக பூஜைன்னு சொல்றாங்க. அத்தகைய பூஜைகளும் மந்திர பிரயோகங்களும் உலகத்துல இருக்கிற எல்லா ஆலயங்கள்லயும் நடக்கும். இந்த நேரங்கள்ல விசேஷமான பூஜைகள் செய்வாங்க. அப்போ மக்களை கோயிலுக்குள்ள அனுமதிச்சா இடையூறு ஏற்படும்னு தான் கிரகண சமயங்கள்ல கோயில்களை மூடிடுறாங்க. கிரகண காலத்தை புண்ணிய காலம்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல செய்யற தான தர்மங்கள் பல மடங்கு புண்ணியத்தை தரும்னு சொல்றாங்க. கிரகண காலத்துல வீட்டுல குளிச்சுட்டு இறைவன் முன்னாடி உட்கார்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலே பல நன்மைகளை பெறலாம். சந்திர கிரகணம் இரவு நேரத்துல வர்றதால நீங்க தானம் செய்ய வேண்டிய பொருட்களை இறைவன் முன்னாடி வச்சு வணங்கிட்டு அடுத்த நாள் எடுத்துட்டு போய் தானம் செய்யலாம். கிரகணம் முடிஞ்சதும் குளிச்சிட வேண்டியது ரொம்ப அவசியம். கிரகண நேரத்துல வீட்டுல இருக்கிற ஜன்னல் கதவுகளை மூடி வைக்கணும். கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகக்கூடாது. இந்த நேரத்துல உணவு சாப்பிடுறத தவிர்க்கணும். கிரகணம் முடிஞ்சதும் குளிச்சுட்டு உணவு சாப்பிடணும்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திப்போம்.